தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 6. ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமாம், இப்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னன்னாக்கா, இப்போ நம்ம வெளியில் போகும்போது அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என் ஃப்ரெண்டை பார்த்தா பயம், என் சொந்தக்காரங்களை பார்த்தா பயம், என் பக்கத்து வீட்டுக்காரை பார்த்தா பயம், ரோட்டில் போனால் சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் தேவ அன்பு நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? அதுதான் தேவ வார்த்தை சொல்லுது. The Lord is my helper, I will not fear. What can man do to me? அப்போது சில புரியாதவங்களுக்கு தான் நான் இந்த இங்கிலீஷில் பேசுகிறேன், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை தப்பாக எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம கடவுளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் ஏன் அவங்களுக்கு பயப்படணும்? அதுதான் கடவுள் சொல்கிறாரு. ஆண்டவர் கர்த்தர் என்பட்சமாக இருக்கும் பொழுது மனிதர்களால் இறை பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய இயலாது. என்ன செய்தாலும் அவர்கள் 7 வழியாக பயந்து ஓடி போடுவார்கள் என்று விவிலியத்தில் நாம் படிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து படிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே புரியும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.